38 லட்சம் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களின் அன்பினாலும் ஆதரவினாலும் 2500 ஊழியர்களின் உண்மையான சிறப்பான உழைப்பினாலும் 700க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களின் சிறப்பான தேர்வினாலும் பைத்தியக்காரர்களின் இன்று சாத்தியமான இந்த 249வது கிளை திறப்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருகிற இந்த ஒரு அற்புதமான துவக்கத்தை தோன்றிய அன்பு நண்பர், அன்பு சகோதரர் நவீனுக்கு என்னுடைய நம்ம வைத்தியக்காரர்களை பத்தி எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை ரொம்ப சந்தோஷமா சொல்ல வேண்டிய என்னுடைய மிகப்பெரிய கடமை. நம்ம வைத்தியக்காரர்கள் 2012ஆம் ஆண்டு நம்ம வீடியோல சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டு தலைமையிடமாக கொண்டு 3 ஊழியர்களுடன் துவங்கப்பட்ட நம்ம வைத்தியக்காரர்கள் இன்னைக்கு நம்ம முன்னாடி சொல்ற 2500 மகிழ்ச்சியான ஊழியர்களையும் 700க்கும் மேற்பட்ட முதல் தலைவர்கள் போயிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்தியாவில் கடந்த வருஷம் 42 லட்சம் தலைவர்கள் விற்பனையாச்சு. இந்த வருடம் 50 லட்சத்தை தாண்டும். ஏற்கனவே நம்ம நவீனம் கார்கள் விற்பனை துறையில துறையில் இன்ட்ரெஸ்ட் வருவார். அதே போல காரை வித்துட்டு இருந்தவர் கார் நிறைய பேருக்கு வித்து நிறைய பேர்த்த கார் வாங்க மாத்திட்டாரு. வாங்கின காரெல்லாம் கேர் பண்ணல. அதனால நவீனோட கருத்திலே அதாவது ரைட் மேல டிராவல் பண்றது கார் கேர் பண்றதா என்ன கிடைக்குது அப்படின்னு நானும் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள்ல நிறைய 90க்கு மேல சர்வீஸ் நம்ம வைத்தியக்காரர்கள் கொடுக்குறோம். அது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ரீசெண்டா சொன்னாரு, இந்த மாதிரி நான் கார் வந்து நான் கார் வாங்கிட்டேன், கார் எல்லாருக்கு ஏசி போட்டு போனதே இல்லை. ஒரு நாள் வந்து கார் சர்வீஸ் வைத்தியக்காரர்கள் வந்தேன். அப்போ வந்து அவங்க ஓசோன் தெரப்பியோட சர்வீஸை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு அந்த சர்வீஸை பண்ணி கொடுத்தாங்க. அந்த சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 7 வருஷம் நான் கார் ஏசி போடல. அன்னைக்கு திருச்சியில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் டிராவல் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த கஸ்டமர் கார் ஏசி போட்டு என்ஜாய் பண்றாரு. அதுக்கு காரணம் என்ன? காரும் பாடியும் ஒரே மாதிரி இருக்கா. ப்ராப்பரான எக்ஸசைஸ், ப்ராப்பரான டயட் சிஸ்டம் பண்ணா நம்ம பாடியோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல வாங்கின கார் நல்லா மெயின்டைன் பண்ணா மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம கார்ல இப்ப நம்ம சேலத்துல எல்லாம் பார்த்தோம்னா வெயிலுடைய அதிகம் தாக்கம் அதிகமா இருக்கும். வண்டியை வந்து வீட்டுல பார்க்கிங் உள்ள இருக்கும், சில பேருக்கு வெளியே பார்க்கிங் இருக்க வேண்டியது இருக்கும். ஒரு சில வேலைக்கு போற இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற இடத்துல கார் வெளியே நிறுத்த வேண்டியது. அப்ப கார் வெளியே நிறுத்தி காருடைய பெயிண்ட் நம்ம இப்ப டெமோ காமிச்சிருந்தாங்க பற்றி ரொம்ப எக்ஸலண்டான டெமோ. உண்மையிலே ஒரு பெரிய கிளாஸ் நம்ம டீமுக்கும் ரொம்ப அருமையான டெமோ. அந்த காருடைய பெயிண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிராபிக்ல நிக்கிற வெயில நிக்கிற டிராபிக்ல நிக்கிற அது முன்னாடி இருக்கிற கார்பன் புகை காருடைய பெயிண்ட்ல வந்து டெபாசிட் ஆகும். அப்ப காருடைய பெயிண்ட் டெவலப். அதே போல வெயில் இருந்தாலும் அதே போல கார் வந்து நேச்சுரல் ஆகாக்கும். பொதுவா காருடைய பெயிண்ட் டெவலப். இந்த பெயிண்ட் டெவலப் இருக்க எப்பவுமே ஃப்ரெஷ் அண்ட் நியூவா எப்படி ஒரு நியூ கப்பல்ஸ் வந்து கல்யாணம் ஆகி ஃப்ரெஷ் அண்ட் நியூவா இருக்குமோ அதே போல வாங்க நியூ காரை எப்பவுமே நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்றது நம்ம வைத்தியக்காரர்களோட. அதே போல காருடைய இன்டீரியர்ல இருந்து எப்பவுமே கிளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறது பார்த்துருப்போம். டெமோஸ் ரொம்ப அருமையா காமிச்சிருக்காங்க. அதே போல கார்பரேட் எலிகள் வந்து கடிச்சுன்னா காருடைய வயலுக்கு சேதமாகிறதுனால நேரத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு மாசம் 15 நாள் 1.5 மாசம் ஸ்பேர்ஸ் கொடுத்து எலிக்கு எது பிடிச்சி கடிக்குதோ அதை கொடுத்து அதை இருக்கிற ஸ்பேர் கொடுத்து நம்ம கார் வாங்க முடியும். அதெல்லாம் கடிக்காம இருக்கிறதுக்கான ரேக் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் இந்த மாதிரி 90க்கும் மேற்பட்ட சேவைகள் கொடுக்குற நிறுவனம்னா நம்ம வைத்தியக்காரர்கள். குறிப்பா வந்து காரை வந்து வாங்குறது நீங்க, கேர் பண்றது நாங்க. கார் இஸ் யுவர்ஸ், கேர் இஸ் அவர்ஸ். எல்லாரும் பெரிய கார் கொடுக்கணும். அவங்க வந்து 249 அப்படின்னு பெரிய அருமையான இலக்கு. எல்லா பக்கமும் தன்னுடைய உழைப்பு மூலமா குடும்பத்துடைய நேரத்தையும் தியாகம் பண்ணி ஒரு சிறப்பா செயல்படுகிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதே போல இந்த அருமையான பிரான்ச் இந்த இதுக்கான ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தவங்க. அதே போல நடனம்
பேச்சப்பா கொஞ்சம் எல்லாத்துக்கும் யார் பேர் சொல்ல அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பெரிய பெரிய நன்றி. நவீனுடைய இந்த அருமையான வெற்றிகரமான ஜேர்னியில நான் இன்னைக்கு நவீன் கூட சேர்ந்து இந்த பயணத்துல போவதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். வாழ்த்த வந்த அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அத்தனை உயிர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி இது ஒரு பெரிய வெற்றிகரமான கலையாக அமைந்திட நவீனுடைய உழைப்புடன் நவீன் சிறப்பாக செயல்படுவார் என்ற பெரிய வாழ்த்துக்களையும் செயல்படணுங்கிற ஒரு பெரிய அன்பமான வேண்டுகோளை வைத்து வாழ்த்துக்கு நன்றி விடுத்திருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. விழாநாயகன் நவீன் அவர்கள் வருங்கால துணைவேந்தர்கள் நண்பர் தர்மராஜன் அவர்கள் குடும்பத்தினரே, நண்பர்களே, எல்லா உறவினர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் என்ன பேச நினைச்சதோ அதெல்லாம் ஒரு கார்த்திக் நிறையா பேசிட்டேன். ரொம்ப விளக்கமாக பேசுகிறேன். நான் ஒரு நேரம் எடுத்துக்க விரும்பினேன். இந்த பைக்கே கார் நிறுவனத்தில் இணைந்திருக்கிற நவீன் அவர்கள் கொஞ்சம் உழைச்சாலே போதும் போல இருக்கு. அதுக்கு மேலே கார்த்திக் கையை கொண்டு தூக்கி மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப வைப்ரேஷன் ஜாஸ்தி வராது. அவர் பேசுறதுக்கும் அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் நம்முடைய சேலத்தில் ஏற்கனவே 2 நிமிஷம் எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் இங்கே வந்தது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. இதில் வந்து தான் இந்த பைக்கை கார் நிறுவனத்தை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சாதாரணமாக கார்னா நானும் தான் கார் வச்சுருக்கேன். ஓடுறோம், ஏதோ சர்வீஸ் கொண்டு வரோம், சர்வீஸ் முடிச்சு திரும்ப ஓட்டிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெருசாக இப்படி அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. பார்த்தா காரில் எவ்வளோ விஷயம் இருக்கு, என்னென்னமோ செய்கிறாங்க. நிறைய டெக்னாலஜிலாம் புதுசாக அவங்களே R&Dலாம் வச்சு கண்டுபிடிச்சு செய்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த நிறுவனம் இந்த சேலத்துக்கு கொண்டு வந்து நமக்கெல்லாம் ஒரு சர்வீஸ் கொடுக்க முனைந்திருக்கும் நமது நண்பர் நவீன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது இந்த நிறுவனத்தோட சேர்ந்து இன்னும் நிறைய அவங்க செஞ்ச மாதிரி ஒரு 2 ஆர்மியே வச்சிருக்காங்க. 2500 பேர் ஒரு பெரிய 2 ஆர்மி. அதை வச்சுட்டு எவ்வளோ சோஷியல் சர்வீஸில் நிறைய செஞ்சுருக்காங்க. அதில் நம்மளும் கலந்துக்கலாம் என்ற ஒரு முறைப்போடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிறுவனம் நன்றாக வளர்ந்து நிறைய பேருக்கு நிறைய சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்காக நான் பேசிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாரும் வணக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி யாரும் இல்லை. எல்லாரும் என்னோட கூட இருக்கீங்க தான். எல்லாரும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருந்து அதை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. சூப்பர் சார். சார் ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு. இந்த ஆட்டோ டீடைலிங் துறையை செலக்ட் பண்ணது எப்படி, எதனால இந்த துறையை வந்து தேர்வு பண்ணீங்கன்னு சொல்லுங்க சார். அதான் நாம் வந்து காரை ஓட்டணும்னு நினச்ச ஒரு ஏஜ் இருந்தேன். அதுக்கப்புறம் கார் வாங்கணும், அப்புறம் கார் தொழில் இருக்கணும். அப்புறம் அதுக்கப்புறமா ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளை பைக்கே இப்போ பார்த்துட்டு சரி ரைட் எனக்கு கஸ்டமர் வந்து முக்கியம். ஏன்னா நான் ஃபீல்டில் இருந்திருக்கேன், அதனால் கஸ்டமரோட ஒப்பீனியன் ரொம்ப முக்கியம். அது நம்ம சைடில் வந்து எனக்கு ரொம்ப ஆனஸ்டாக இருந்துச்சு. ஓப்பனாக சொல்லணும்னா எப்படி ஒரு கஸ்டமர் ஒரு கார்த்தியாக்கி ஒரு வாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நவீனுக்கான என் கான்டாக்டில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க 10 பேர் என்னோட ஒரு நாளாக எனக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹெட்லைட் ஆனாங்கன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க இருக்காங்க. சார் என்ன சார் தனியாக நான் வந்து கூட தான் இருக்கேன் இருக்கேன் அந்த மாதிரி ஒருத்தங்க வந்து ஒரு கைகை ஒன்று உள்ளப்பா அப்படின்னாங்க. அப்படிங்கும் போது இவ்வளோ ஒரு நமக்கு என்ன பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம டீம் பேசும்போது
ஒரு சேல்ஸ் தான் சார் நான். சூப்பர் சார். சேல்ஸ் தான் அப்படிங்கும்போது எனக்கு சேல்ஸ் எது பிஸ்னஸ் எது அப்படிங்கிறத நம்மளுக்கு கம்பல்சரியாக தெரியும். அதனால பிஸ்னஸ் அது பிஸ்னஸாகவே இருக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குங்கும் போது அதை நம்ம எடுத்துக்காம பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கைகே பண்ணுறோம். சூப்பர் சார். அப்புறம் நம்ம புதுசாக வந்துருக்காங்க, இன்னும் அவங்க ஃபுல்லாக இன்ட்ரோ கூட பண்ணல. அவங்க இதுக்கு மேலே வந்து கேர் பண்ணி பண்ணிக்கிறது என்னோட கடமை. நான் அவங்களை எவ்வளோ பண்ண பண்ணிக்கிறேன். இதை விட முக்கியமான விஷயம் ஆளாக இருக்கிறது ஒரு விஷயமே இல்லை. அங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்க தான் இருக்கு அப்பாவும் அம்மாவும். ஓ நான் வந்து இப்படி பேசுறேன்னா இதுக்கு இன்னும் அவங்க ஏதோ சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் நான் வந்து சேர்ந்து போட்டு ஏதோ கேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது அவர்கிட்ட. அவர் ரொம்ப நேர்மையான ஒரு சப் இன்ஸ்பெக்டர். அவர் அனைவர் வந்திருக்காங்கன்னா அவருக்கு அதை மட்டும்தான் எல்லாரும் அவர் வந்து சரி பையனை பண்ணிவிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம இது பண்ணிக்கிறாரு. அந்த நம்பிக்கையை நாமளும் காப்பாற்றுறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன். எனக்காக பைக்கு வந்து நம்ம பண்றோம் சார், சூப்பரா பண்ணிடுவோம். ரொம்ப நன்றி.